சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ எல்லோரையும் நம்புகிறாய், எல்லோரிடமும் ஏமாந்து போகிறாய். சில சமயம் என்னிடம் சொல்வார், நான் உன்னையே நம்பினேன் சாயி, ஆனால் நீயும் தானே என்னை ஏமாற்றி விட்டாய். நான் உன்னை ஏதோ என்று நினைத்தேன், ஆனால் எனக்கு இதுவரைக்கும் நீ கஷ்டத்தை தானே சாய் கொடுத்தாய். ஏன் சாயி என்னுடைய கஷ்டத்தை நீ புரிந்து கொள்ளவே இல்லை என்று. தங்கமே, அதுபோல நான் மட்டுமா உன்னை ஏமாற்றினேன் என்று நீ நினைக்கிறாய்? தங்கமே, நான் உன்னை ஏமாற்றவில்லை. யார் யார் எப்படி என்பதை உனக்கு புரிய வைத்தேன். அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிலரை நீ நம்பினாய், அளவுக்கு மீறி நம்பினாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அளவுக்கு மீறி சிலரை நம்பும் பொழுது அவர்கள் உனக்காக என்ன கொடுத்தார்கள்? மிகப்பெரிய மனவேதனையை தான் கொடுத்தார்கள். அந்த வேதனைகள் அனைத்தும் என்ன ஆனது? யாரையுமே நம்பக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியது. தங்கமான பிள்ளைக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீ நினைக்கிறாய் எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் நமக்கு நல்லதுதான் நினைக்கிறார்கள் என்று. அப்படியெல்லாம் இங்கு யாரும் கிடையாது. 4 பேர் இருந்தால் அதில் ஒருவனாவது கெட்ட எண்ணம் பிடித்தவன் இருக்கத்தான் செய்கிறான். கெட்ட எண்ணம் கொண்டவன் அங்கு இருக்கத்தான் செய்கிறான். அவனையெல்லாம் மாற்றணும் என்று நினைத்தால் அடுத்தடுத்து உன்னால் என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. உனக்கு எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்ற பொழுது நீ முதலில் என்னை நினைத்துதான் வருத்தப்படுகிறாய். இவ்வளவு அன்போடு இருந்தேன், ஆனால் பார் சாயி, கடைசியில் ஏமாந்து விட்டேன். இப்படித்தான் என் வாழ்க்கை போகிறது என்று. ஏமாந்து போவது நீதான். எதற்காக நீ மற்றவரை நம்புகிறாய்? எதற்காக மற்றவரை நம்பி நீ ஏமாற வேண்டும்? உனக்கு எப்பொழுதுமே நான் சொல்வது, யாரையும் நம்பாதே, எல்லாரிடமும் சுதாரிப்பாக இரு என்று. உனக்கு உண்மையான உறவு யார் என்பதையே நீ மறந்துவிட்டாய். உன்னுடைய உண்மையான உறவு யார்? அதை தான் சொல்வதற்கு வந்துள்ளேன். உண்மையான உறவுகள் எப்பொழுதும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார்கள். அப்படியே கஷ்டமாக ஒரு வார்த்தை பேசினார்கள் என்றால் உடனடியாகவே வந்து மன்னிப்பு கேட்பார்கள். அவர்கள் பேசாமல் 2 நாள், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். கெட்டு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் இருக்காது. ஆனால் வாழ்க்கையில் உண்மையாகவே இல்லாத உறவுகள் எப்பொழுதுமே மற்றவன் கெட்டு போக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையின்படி சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நீ எப்படியாவது கெட்டு போக மாட்டாயா? வாழ்க்கையில் உனக்கு தவறுகள் நடந்து விடாதா என்று நினைக்கிறார்கள். ஆனால் பார், அவர்கள் நினைப்பது எல்லாம் நடப்பது போலவே சிலர் ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்படுவது அவர்களுடைய முட்டாள்தனம். தெய்வத்திற்கு தெரியும் யாருடைய வாழ்க்கையில் எதை தர வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் சிலருக்கு அவரவர்கள் மற்றவர்கள் வீணாக போக வேண்டும் என்றால் வீணாக போக வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நன்றாக இருக்க வேண்டும், இப்படித்தான் நினைக்கிறார்கள். மக்கள் போடும் திட்டத்தை தெய்வம் செய்தால் அப்புறம் தெய்வத்திற்கு என்ன மதிப்பு, மரியாதை? சொல் பார்க்கலாம். தங்கமே, வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் மனவேதனைகளுக்கும் என்னவென்பதை நான் முழுமையாகவே அறிவேன். நான் எதையுமே அறியாதவன் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது எது எப்பப்போ நடக்கிறது என்பது தெரியும். ஆனால் எல்லா கஷ்டமும் உனக்கு வரும் பொழுதும் சரி, எல்லா பிரச்சனைகளும் வரும் பொழுதும் சரி, என்னிடம் வந்து வேண்டுவது 2 ஜீவன்கள் மட்டுமே. அது யார் என்பதை உனக்கு சொல்வதற்காகத்தான் வந்தேன். ஆனால் சில சமயத்தில் என்னை எல்லோரும் ஏமாற்றி விட்டார்கள், எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று நீ நினைக்கிறாய். யார் எப்பொழுதும் ஏமாறவில்லை. எல்லாரும் இங்கு ஏமாற்றத்தான் செய்கிறார்கள். ஏன் சிலர் என்னையே ஏமாற்றுகிறார்கள். என்னவென்றால், சாய், எனக்காக நீங்கள் இந்த ஒரு உதவியை செய்து தாருங்கள், உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். நான் கேட்டேனா, இது எனக்காக வந்து செய், அதை உனக்காக நான் செய்து தருகிறேன் என்று? உரிமையோடு, ஒரு அப்பா என்கின்ற உரிமையோடு, இதை நீ செய்து தா சாயி என்று உரிமையோடு கேட்கலாம். ஆனால் அந்த உரிமையெல்லாம் விட்டுவிட்டு நீ எனக்காக இதை செய்து தா, நான் உனக்காக அதை செய்து தருகிறேன் என்பார்கள். நானும் சாதாரணமாக அவர்கள் கேட்டதை செய்து கொடுத்த உடனே அவர்கள் என்னிடம் வேண்டிய விஷயத்தையும் மறந்து விடுவார்கள். கேட்டால் ஏதோ ஒரு விஷயம் எப்பொழுதோ வேண்டியது,
மறந்துவிட்டது என்பார்கள். மறக்கும் விஷயமா? கஷ்டமென்று வந்தவுடன் தெய்வத்தை நோக்கி ஓடி வரும் உங்களுக்கு கஷ்டங்கள் முடிந்த பிறகு ஏன் இதெல்லாம் புரிவது இல்லை என்றுதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னுடைய அழகான தங்கமே, காலம் முழுவதும் உன்னோடு இருக்கப் போகிறேன் என்று உனக்கு தெரியுமா? இல்லை, தெரியாத மாதிரி இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்வில் நீ கஷ்டப்பட்ட நாட்களானது முடிந்து விட்டது. உனக்கு எத்தனையோ உறவுகள் உன்னை சுற்றி இருக்கலாம். உனக்கு நல்லபடியாக பேசலாம். ஆனால் அவர்கள் எல்லோருமே உனக்கு ஏற்றது போலத்தான் நடந்து கொள்வார்கள். உனக்கு பிடிப்பது போலத்தான் நடந்து கொள்வார்கள் என்பது கிடையவே கிடையாது. எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள். உனக்கு உண்மையான உறவுகள் யார் என்றால் உன்னை பெற்றவர்கள், அதாவது அம்மா, அப்பா, தெய்வம், இவர்கள் மட்டுமே தான் உனக்கு எப்பொழுதும் உண்மையாகவே இருப்பார்கள். நீ நினைக்கிறாய் தெய்வம்தான் நான் கேட்டது எதையும் செய்யவே இல்லையே என்று. தெய்வம் கேட்டவுடன் செய்யுமா? ஏன், உன்னுடைய அப்பா அம்மா கேட்ட உடனேயே உனக்கு எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்துட்டு வந்து கொடுத்து விடுவார்களா? உன்னிடம் சொல்ல மாட்டார்களா? பொறுத்திரு, உனக்காக நான் செய்கிறேன். இப்பொழுது அம்மாவிடம் காசுகள் இல்லை, காசு வந்ததற்கு பிறகு அம்மா நிச்சயமாக உனக்கு செய்வேன் என்று சொல்ல மாட்டார்களா? சொல்வார்கள் அல்லவா? கட்டாயமாக. அதே போலத்தான் பொறுமையாக இரு. உனக்கானது தேவைப்படும் நேரத்தில் நான் செய்கிறேன் என்று. உனக்கு ஒரு பொருள், ஒரு விஷயம் இன்று தேவைப்படலாம். அது உனக்கு நான் கொடுக்காத பொழுது அதனால் உனக்கு வெறுப்பும் வரலாம். நான் இவ்வளவு அவசரமாக கேட்கிறேன், சாயி தருகிறார் அப்பா என்று. ஆனால் அதைவிட அவசரமான ஒரு நாள் உனக்கு வரப்போகிறது. அன்று கொடுத்தால் இன்னுமே நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதற்காகத்தான் நான் தராமலேயே சில விஷயத்தை இன்று வரைக்கும் வைத்திருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நீ புரிந்து கொள்வாய். எதுவும் கிடைக்கவில்லை என்றால் பயந்து விடாதே. எல்லாமே கிடைக்கும் நேரம் கைகூடி விட்டது. கேட்டது கேட்டபடி கிடைக்கவில்லை என்றால் உடனே மனம் வருந்தாதீர்கள். அதுதான் உதாரணமாக சொல்லிவிட்டேனே. தெய்வமானது உடனே கொடுக்கவில்லை என்று கவலைப்படுகிறீர்கள். உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது நான். இந்த உலகத்தில் உங்களை பார்த்து கொண்டு இருப்பது உன்னுடைய தாயும் தந்தையும். அவர்கள் ஏதாவது உடனே செய்கிறார்களா? நேரமும் காலமும் வரும்பொழுதுதானே செய்கிறார்கள். கூட இருப்பவர்களை அப்படி செய்யும் பொழுது, கண்ணுக்கு தெரிபவர்களை அப்படி செய்யும் பொழுது, உன் கண்ணுக்கே நான் தெரியாமல் உன் கூட இருக்கிறேன். அப்படி இருப்பவன் உனக்கு எந்தெந்த நேரத்தில் எது தேவை என்பதை பார்த்துதானே செய்வேன். தங்கமே, உன்னுடைய உண்மையான உறவு இவர்கள் மட்டுமே தான். மற்றபடி மீதி எல்லாருமே போலியான ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களுடைய சுயரூபமானது வெளியே வரத்தான் செய்யும். தேவைக்கு உபயோகப்படுத்துவார்களே தவிர உனக்கு ஒரு தேவை என்ற பொழுது உதவிகள் கட்டாயமாக அங்கிருந்து கிடைக்காது. அப்பொழுது அதனால் ஏமாந்து போகாதே. இவனுக்கு உதவி செய்தேன், அவனுக்கு உதவி செய்தேன், ஆனால் இவன் எனக்கு உதவி செய்யவில்லை, அவன் உதவி செய்யவில்லை என்று எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு வராதே. யாரும் யாருக்கும் இங்கு உதவி செய்வது கிடையாது. நீதான் இங்கு எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு இருக்கிறாய். நிச்சயமாக நீ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையானது மோசமாக இருந்தாலும் அதை கூடிய சீக்கிரம் சரிப்படுத்தி உனக்கு தரப்படும்.